everyone, welcome to TAFIS YouTube channel Institute of Central Examinations. நான் உங்கள் ஜேபி. நம்ம TAFIS கடலூர்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோல focus 2.2 டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 29 கான ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க. A person A start moving towards the north and walks 4 kilometers. A அப்படின்ற ஒரு நபர் பாயிண்ட் ஏ, அதாவது ஏ அப்படின்ற ஒரு நம்பர் 4 கிலோமீட்டர் என்ன பண்றாரு, நார்த் பக்கமா வடக்கு நோக்கி நடக்கிறார். சரியா? அப்ப நார்த்ல எது நமக்கு இந்த பக்கத்துல 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறார். தென் பாருங்க, ரைட் சைட் டர்ன் பண்ணி 8 கிலோமீட்டர் போறாரு. எது ரைட்டா இருக்கும்? இந்த பக்கத்துல 8 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. அண்ட் டேக்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக் 2 கிலோமீட்டர்ஸ். இப்படி போறதுக்கு எது லெஃப்ட்? டாப் அப்வர்ட்ஸ்ல இருக்கும். சோ ஒரு 10 கிலோமீட்டர் போறாங்க. அண்ட் டர்ன்ஸ் லெஃப்ட் அகைன் அண்ட் வாக்ஸ் 8 கிலோமீட்டர். திரும்ப ஒரு லெஃப்ட் எடுத்தா இந்த லாஸ்ட்ல இந்த பேரலா வந்திருக்கும். ஏன்னா இங்கே 8 இல்லையா? ஸ்டாப் பண்றாரு. How much and in which direction does he need to walk now to reach the point from where he started? அதாவது அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போறதுக்கு என்ன டைரக்ஷன், என்ன டிஸ்டன்ஸ் போகணும்னு கேக்குறாங்க. டைரக்ஷன் பாருங்க, இங்க இருந்து இது என்ன டைரக்ஷன்? கீழே வந்தா சவுத், அதாவது தெற்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. டிஸ்டன்ஸ் பார்ப்போமா? இது ஒரு 4, இங்க 2னா இங்கேயும் 2, அப்ப 6 கிலோமீட்டர்ஸ் சவுத்ன்றதா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 2 பாருங்க. In a certain code language, bro is coded as 7542. Worm is coded as 7295. What can be the code for B அப்படின்னு கேக்குறாங்க. B கான கோட் கேக்குறாங்க. B ரெண்டுலயும் காமனா இருக்கா? இல்ல. B யூனிக்கா இருக்கு ஃபர்ஸ்ட் வேர்ட்ல. அப்ப காமனா இருக்கறத கேன்சல் பண்ணுமா? OR W. ஓகே, அப்ப இந்த மூணு பேர் யாரு? 775522. அப்ப வெச்சிருக்கிறது யாரு? B கான கோடு 4, M கான கோடு 9. நமக்கு யார் क्वेश्चनல கேட்டிருக்காங்க? B கான கோடு கேட்டிருக்காங்க. So 4 is the right answer, option A. Question number 3 பாருங்க. 73 அப்படின்றது 110 மாறுது. 95 அப்படின்றது என்னவா மாறும் கேக்குறாங்க. 73 110 மாறுதுன்னா 73 சார் எவ்வளோ? 21. சரியா? 21 into 10 பண்ணா 210 minus 100 வச்சுக்கலாமா? சரி, அடுத்து 95 சார் எவ்வளோ? 45. 45 into 2 பண்ணா 450 கிட்ட போகும். சோ அது கிடையாது நமக்கு. அடுத்து 73 என்ன ஆட் பண்ணா 110 கிடைப்பாங்க நமக்கு? 73 கூட 27 37 ஆட் பண்ணா நமக்கு 110 கிடைக்கும். அதே மாதிரி 95 கூட, அதாவது 95 கூட 37 ஆட் பண்ணா என்ன கிடைப்பாங்க எனக்கு? 132 கிடைக்கும். 132 இருக்கா? 132 இல்ல. அப்ப என்ன பேட்டர்ன் அப்படின்னு பாக்கலாம். 7 ஆட் பண்ணா கிடைப்பாங்க நமக்கு 10 கிடைப்பாங்க. 10 into 11 வச்சுக்கலாமா? சரியா? இது எல்லாமே இந்த பெர்ஸ்பெக்ஷனை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, பிராக்டிஸ் பண்ணும்போதே பண்ணி பாத்துட்டீங்கன்னா சிம்பிளா இது ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு அப்படி ஸ்விட்ச் ஆகுற அளவுக்கு மைண்ட் செட் வந்துச்சுனாலே சூப்பரா போட முடியும். சீரியஸா இருந்தாலும் சரி, அனலாஜியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு பேட்டர்ன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேட்டர்ன் ஸ்விட்ச் ஆகுற அளவுக்கு மைண்ட் செட் வந்துட்டாலே இனஃப். ஓகே, ஸோ 7 into 3 எவ்வளோ? 7 3s 21 ஆல்ரெடி பார்த்தோமா? ஸோ 73 ஆட் பண்ண கிடைப்பாங்க 10. 10 ஸ்கொயர் எவ்வளோ? 100. 100 plus 10 இருக்கலாம். சரியா? சரி, அடுத்து இல்லாட்டி 73 ஆட் பண்ணா 10 into 11 இருக்கலாம். ரெண்டு பேட்டர்ன் வச்சிருக்கலாம். 10 ஸ்கொயர் plus 10 இல்லாட்டி 10 into 11. ஓகே, 9 plus 5 எவ்வளோ? 14. 14 ஸ்கொயர் எவ்வளோ? 14 ஸ்கொயர் எவ்வளோ? 196 plus 14 பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும்? 210 கிடைக்கும். 210 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்ப இன்னொரு பேட்டர்ன் வச்சோம். 14 into 11. 14 10s 140 plus ஒரு 14 154. ஸோ ஆப்ஷன் என்ன எனக்கு? ஏ தான். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஸ்விட்ச் பண்ண கத்துக்க போறோம். ரைட்? ஸோ அப்ப எனக்கு 73ல 7 3 ஆட் பண்ணி into 11 பண்ணிருக்காங்க. 95ல 9 5 ஆட் பண்ணி into 11 பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு பேரு டிஜிட் சம் பண்ணிட்டு into 11ன்றது காமனா இருக்கு. Question number 4 பாருங்க. 7 friends A, B, C, D, E, F, G are sitting around a circular table facing the center. ஓகேவா? ஒரு 7 friend என்ன பண்றாங்க? ஒரு சர்க்குலர் டேபிள்ல சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. D is an immediate neighbor of both A and F. D யாரு? A க்கு F க்கும் நடுவுல உட்கார்ந்துருக்காங்க. ரெண்டு பேருக்கும் அருகில் இருக்காங்கன்னா, சோ A D F ன்னு இருக்கலாம்.
இல்ல எஃப் டி ஏன்னு இருக்கலாம். லெஃப்ட் ரைட் நமக்கு தெரியாது. சரியா? பி சிட்டிங் டு தி இமிடியேட் ரைட் ஆஃப் எஃப். சொல்லியாச்சா? பி சிட்டிங் டு தி இமிடியேட் ரைட் ஆஃப் எஃப்னா எஃப்க்கு உடனடி வலது பக்கத்துல யார் இருக்காரு? பி இருக்காங்க. எஃப்க்கு உடனடி வலது பக்கத்துல பி இருக்காங்க. இப்ப பாருங்களேன், இப்படி வச்சா என்ன ஆயிருது? எஃப்க்கு ரைட் சைட்ல டி வரணுமா? எஃப்க்கு ரைட் சைட்ல இடம் இருக்கா? இல்ல. அப்ப எஃப் டி ஏ இந்த ப்ராசஸ் தான் வர போறாங்க. டி ஏ. ஓகே, இது அப்ப கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, சி சிட்டிங் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏக்கு லெஃப்ட் சைட்ல செகண்ட் பிளேஸ்ல சி இருக்கான். ஏக்கு லெஃப்ட் இது இந்த பக்கம் 1 2 செகண்ட் பிளேஸ்ல சி இருக்காரு. ஓகே, ஜி மற்றும் இ ஆகிய இருவரும் சியின் அருகாமையில் அமர்ந்துள்ளார். ஓகே, சியும் ஜியும் இயும் சிக்கு பக்கத்துல இருக்காங்கன்னா எப்படி இருக்கலாம்? இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். ஜிஇ இங்க வரலாம், இல்ல ஜிஇ இங்க வரலாம். அடுத்து சொல்லிட்டாங்க நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி. என்னது? ஜி ஆனவர் ஏயின் அருகாமை நபர் அல்ல. ஜி வந்து ஏக்கு நெய்பர் இல்ல, ஏக்கு பக்கத்துல இல்லனா அப்ப இங்க ஜி வரக்கூடாது, இ வந்துருவாங்க. இங்க யார் வந்துருவாங்க? ஜி வந்துருவாங்க. ஓகேவா? கொஸ்டின் என்ன? பி மற்றும் டி ஆகிய இருவருக்கும் அருகாமையில் நடுவில் அமர்ந்திருப்பவர் யார்? பிக்கும் டிக்கும் நடுவில் யாருன்னு கேக்குறாங்க. யாரு? எஃப்ன்றவர் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. In a certain code language, word is written as word அப்படின்றத எப்படி சொல்றாங்க அப்படின்னா CUXJ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு கொஸ்டின்ல ஐடியாக்கான கோட் என்னன்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா? சரி, ஃபர்ஸ்ட் WLC என்ன ஆகுறாங்க? XYZ ABC plus 6 ஆகுறாங்களா? ஓல இருந்து U 1521 plus 6, RX 1824 plus 6, DJ plus 6. ஸோ எல்லாமே plus 6 தான் ஆகுது. ஐல இருந்து plus 6 பண்ணா 9 plus 6 15 O, 4 plus 6 10 J. OJன்னு இருக்கு ஆன்சர். நாலுமே OJ தான் இருக்கு. அடுத்து E ல இருந்து plus 6 பண்ணா K11, A ல இருந்து plus 6 பண்ணா G7. ஸோ OJ KJ அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் A is the right answer. Question number 6 பாருங்க. All novel are textbooks. No newspaper is a textbook. எல்லா நாவலுமே எனக்கு டெக்ஸ்ட் புக்னு சொல்றாங்க. கரெக்டா? அடுத்து நோ நியூஸ் பேப்பர் இஸ் டெக்ஸ்ட் புக்னா எந்த நியூஸ் பேப்பருமே டெக்ஸ்ட் புக் கிடையாது. திரும்ப சொல்லுங்க அவனிங்க. அதாவது நியூஸ் பேப்பருக்கும் யாரு டீனா டெக்ஸ்ட் புக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, நோ கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த டெக்ஸ்ட் புக்குள்ள இருக்கிற நாவல்ஸ் மட்டும் அது கூட ரிலேட் ஆயிருக்குமா? இருக்காது. ஸோ இவனையும் அவனையும் சேர்த்து சொன்னா கண்டிப்பா தப்பு. இவனுக்கு அவனுக்கு நோ கண்டிஷன் சொன்னா அப்சல்யூட்லி கரெக்ட் கன்க்ளூஷன். கொஸ்டின் பாருங்க, நோ நாவல் இஸ் நியூஸ் பேப்பர். ஸோ அவன் என்ன கொடுக்க போறான்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஏன்னா இது ஃபுல்லாவே நோ தான். இதுக்குள்ளார இருக்க இவனும் என்னதான் இருக்கான்? நோ தான். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அட்லீஸ்ட் சம் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் நாவல்ஸ். டெக்ஸ்ட் புக்ல சம் பிளேசஸ் என்ன இருக்கு? எனக்கு நாவல்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு செகண்டும் கரெக்ட். போத் கன்க்ளூஷன் 1 and 2 follows. Question number 7. 7 people A, B, C, D, H, K sitting in a straight line facing north. E is sitting at extreme end. Okay, அவர் 7 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? நார்த் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க. எதுக்காக நார்த்லாம் கொடுக்குறாங்க? இந்த லெஃப்ட் ரைட் டெக்ஸ்ட் பண்றாங்க. இது லெஃப்ட், இது ரைட். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க பாருங்க. E is sitting at the extreme end of a line. E வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஆப்வியஸா ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் இல்லாட்டி ரைட் ஹேண்ட், ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார். கரெக்டா? ஓகே. B is an immediate neighbor of E. B வந்து E க்கு இமிடியேட் நெய்பர்னு சொல்றாங்க. அப்ப B இங்கேயும் இருக்கலாம், B இங்கேயும் இருக்கலாம். ஓகேவா? சரி. only 3 people are sitting between A and E. A க்கு E க்கு இடையில 3 பேர் இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, 1 2 3 விட்டு A இங்க வரும், 1 2 3 விட்டு A இங்க வரும். இங்க பாசிபிலிட்டி இருக்கு ஏக்கு, இங்க பாசிபிலிட்டி இருக்கு ஏக்கு. அடுத்து A is sitting second to the right of G. இப்ப நான் ஏவை இங்க போட்டா, அதாவது ஏவை நான் இங்க போட்டா எனக்கு பாருங்களேன், ஜிக்கு செகண்ட் டு தி ரைட்னு சொல்றாங்க. அப்ப ஜி என்ன பண்ணுவாங்க? இந்த கார்னர்ல இருந்தாதான் ரைட் சைட்ல போட முடியும். கரெக்டா? சரி. அடுத்து H is neither an immediate neighbor of A or B. ஓகேவா? ஏக்கும் சரி பிக்கும் சரி H நடுவுல இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. K is sitting second to the right of D. ஓகேவா? சோ போடுவோமா? இங்க நான் E B போடுறேன். E 1 2 3 விட்டுட்டு A இருக்காங்க. A எங்க இருக்காங்க? G க்கு செகண்ட் டு தி ரைட்ல இருக்காங்க. 1 2. அடுத்து என்ன சொல்றாங்க? H வந்து A க்கு பக்கத்துலயே உட்கார்ல,
பிக்கு பக்கத்துல உட்காரலன்னா எனக்கு பி இங்க இருக்கு, பிக்கு பக்கத்துல இடம் இல்ல, ஏக்கு பக்கத்துல உட்காராங்கன்னா இந்த லாஸ்ட் கார்னர்ல வந்துருவாங்க. கரெக்டா? சோ மிச்சம் இருக்க ரெண்டு பேர்ல கே இஸ் சிட்டிங் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் டி. கே எங்க இருக்கு? டிக்கு ரைட் சைடு ரெண்டாவது இடம்னா டி கே. முடிஞ்சுச்சா? கொஸ்டின் என்ன? how many people are sitting to the right of k? கேக்கு ரைட் சைடுல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நபர் தான் இருக்காங்க. சோ எனக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. கரண் டிரைவ் 6 km towards north from point A. கரண் என்ன பண்றாரு? நார்த் பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி நார்த் பக்கமா என்ன பண்றாரு? ஒரு 6 கிலோமீட்டர் போறாரு. இது ஏ, ஒரு 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாரு. நெக்ஸ்ட் he takes left turn and drives 3 km. அங்க இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து 3 கிலோமீட்டர் போறாரா. இங்க இப்போ உங்களுக்கு எது லெஃப்ட்? இந்த பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வராரு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, he takes left turn and drives 3 km. அங்க போறவங்களுக்கு எது லெஃப்டா இருக்கும்? கீழேயா இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் இங்க டிராவல் பண்ணி வராரு. he takes left turn and drives 6 km. திரும்ப ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. கீழே வரவங்களுக்கு எது லெஃப்ட்? இந்த பக்கத்துல. சோ லெஃப்ட் 6 கிலோமீட்டர்ஸ் போறாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, he takes a right turn and drives 3 km to reach point E. ஓகே, இங்க இருந்து ஒரு ரைட் டர்ன் பண்ணி 3 கிலோமீட்டர் என்ன பண்றாரு? பாயிண்ட் B ரீச் பண்றாரு. இது A பாயிண்ட், இது B பாயிண்ட். என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா, திரும்ப பாயிண்ட் A ரீச் பண்றதுக்கு அவர் எவ்வளவு தூரம் என்ன டிஸ்டன்ஸ்ல போகணும் கேக்குறாங்க. லெஃப்ட் சைடுல என்ன டிஸ்டன்ஸ் டைரக்ஷன்? இது வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இது ஃபுல்லா 6. கரெக்டா? இந்த 3 எனக்கு வேண்டானா இது பேலன்ஸ் எவ்வளவு எனக்கு? 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ வெஸ்ட் பக்கமா 3 கிலோமீட்டர் அப்படின்றது ஆன்சர். மேற்கு நோக்கி 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் டுவார்ட்ஸ் வெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. 4 letter cluster have been given, out of which 3 are alike in some manner and one is different. Select the letter that is different. ஓகேவா? ஸோ FJN 6, 10, 14. அடுத்து 13, 17, 23. இங்க என்ன ஆகுறாங்க? +4 ஆகுது. பட் இங்க +4 +6 ஆகுதா? சோ ரெண்டுத்துல யார் வேணா கரெக்டா இருக்கும். அடுத்து செக் பண்ணா தெரிஞ்சிடும். CGK என்ன ஆகுறாங்க பாருங்க? 3, 7, 11. +4 தானே ஆகுது. அப்ப யார் தப்பா இருக்கா? +4 +6 ஆகுற MQW தான் எனக்கு தப்பான லெட்டர் கிளஸ்டர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. Health is written as 1, 3, 2, 9, 6, 1. Earth is written as 3, 2, 7, 6, 1. லேட்டருக்கான கோட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல பாருங்களேன், இ இங்க இருக்கு, இ இங்க இருக்கா, செகண்ட் லெட்டர் 3, ஃபர்ஸ்ட் லெட்டர் 3 இருக்கா. அப்ப நேரா கோட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி வேர்டா கேட்டாலே, போன வாட்டி ஒரு லெட்டர் கேட்டாங்களா, இந்த மாதிரி வேர்டா கேட்டாலே ஒரே பேட்டர்ன் தான். என்னது? இந்த நேரா இருக்கவங்களா தான் இருக்க போறாங்க. சோ அப்ப எல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. என்னது ஆன்சர்? 9. 9ல ஸ்டார்ட் ஆன ஆப்ஷன் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. லாஸ்ட்ல பாருங்க, 9ல முடியுது, 7ல முடியுது. லாஸ்ட்ல என்ன இருக்கு? எனக்கு R இருக்கு. ஆர்க்கான கோட் என்ன? தேர்ட் கோட் 7. ஸோ 7ல முடிகிற ஆன்சர் ஆப்ஷன் சி will be a ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. சம் பஸ்ஸஸ் ஆர் கிளைடர்ஸ். சில பஸ் எனக்கு என்னவா இருக்கு? கிளைடரா இருக்கு. அண்ட் ஆல் கிளைடர்ஸ் ஆர் அம்பர்லாஸ். எல்லா கிளைடருமே என்னது எனக்கு? அம்பர்லாஸ். ஸோ நோ அம்பர்லா இஸ் அ பஸ். எந்த அம்பர்லாவுமே பஸ்ல சொல்றாங்க. சூப்பரா ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. மேல எங்கேயுமே நோ இல்லைன்னா கீழே நோ இருந்தா கண்டிப்பா தப்பு. ஸோ ஆப்வியஸா அது தப்பு தான். இல்லைனாலும் அவங்களுக்கு நோ கண்டிஷன் அங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கும். அடுத்து சம் பஸ்ஸஸ் ஆர் அம்பர்லா. சில பஸ் அம்பர்லாவா இன்டர்செக்ட் ஆகுறாங்க. செகண்ட் ஒன் கரெக்ட். கன்க்ளூஷன் ஒன்லி 2 ஃபாலோஸ் தான். ஆப்ஷன் சி. 120 L 12O N 14M P 16K. இதுல பாருங்க நம்பர்ஸ் பாருங்க, எல்லாமே 18 இருக்கு, 19 இருக்கு, 19 இருக்கு, 18 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சு கேன்சல் பண்ணி தான் ஆகணும். 12, 14, 16. அப்ப 18 தான் வரப்போகுது. இவன் ரெண்டு பேருமே கிடையாது. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆரா ஐயன் பார்த்தா போதுமா? LN +2 NP +2 P +2 6. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? JKLMOP 7 comedians sitting straight row facing north. ஓகே, 7 கமெடியன்ஸ் என்ன பண்றாங்க? ஸ்ட்ரெயிட் ரோல நார்த் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? இதுல பாருங்க, O and L are immediate neighbors. ஓவும் L என்னன்னு சொல்லிட்டாங்க? immediate neighbors. இப்படி இருக்கலாம், OL இருக்கலாம், இல்ல LO இருக்கலாம். ரைட்டா? only 2 people sit to the left of K. K க்கு இடது பக்கத்துல 2 பேர் தான் இருக்காங்கன்னா அப்ப K இடது பக்கத்துல 3ஆவது இடத்துல இருப்பாங்க. L is to the immediate right of N.
எல் எங்க இருக்கான்? எண்ணுக்கு இமிடியட் ரைட்ல இருக்கா. அப்ப இது கரெக்ட் ஆகுமா? ஆகாது. எண்ணுக்கு ரைட்ல எல்லுனா சோ என்னு எல்லு ஓன் கிடைக்க போறாங்க. இதான் கரெக்ட். ஓகே, பி இஸ் an immediate neighbor of both k and n. கேக்கும் எண்ணுக்கும் பி வந்து என்ன பண்ணுது? இமிடியட் நெய்பர்னு சொன்னா அப்ப கே எப்படி வரலாம்? என்னு பி வரலாம், இல்ல என்னு பி கேன்னு வரலாம். இப்ப நான் இந்த கேபி என்னன்னு போறதுக்கு பாசிபிள் ஏன்னு பாருங்களேன். சரி, என்பிகேன்னு போட வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்பிகே போட்டா என்னுக்கு ரைஸ்ல என்ன வரணும்? எல் வரணும்ல, வாய்ப்பு இல்லை. அப்ப இப்படிதான் போடுவேன். என்னது எனக்கு? கே பி என்னு எல் ஓ. முடிஞ்சா? இஃப் ஜே சிட் அட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்ட் அப்பர் ரோ, ஜே வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்தா ஹூ சிட்ஸ் அட் தி எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட்னு கேக்குறாங்க. எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருக்கா? ஓ தான் இருக்காரு. ஸோ ஓ வில் பி ரைட் ஆன்சர், ஆப்ஷன் சி. இங்க யார் இருப்பாங்க? மிச்சம் தான் இருக்க போறாங்க. ஜே கே எல் எம் தான் இங்க வர போறாங்க. In the following figure, the triangle represents doctors, the circle represents student, and the rectangles represent the engineers. How many students are doctors? Students இருக்கணும், doctors இருக்கணும், but not engineers. Engineers இருக்கக்கூடாது. அதாவது ஸ்டூடெண்ட், அதாவது இந்த ட்ரையாங்கிள் இருக்கணும். ரெக்டாங்கிள் எனக்கு என்ன இருக்கணும்? சாரி, ரெக்டாங்கிள் represent engineers. ட்ரையாங்கிள் வந்து எனக்கு டாக்டர் இருக்கணும். சர்க்கிள் வந்து ஸ்டூடெண்ட் இருக்கணும். ரெக்டாங்கிள் சேரக்கூடாது. அப்ப சர்க்கிள் ட்ரையாங்கிள் சேர்ற இடம் எது எனக்கு? இந்த 5 9. யார் இருக்கக்கூடாது? இந்த ரெக்டாங்கிள் இருக்கக்கூடாது. மிச்சம் இருக்கிறது யாரு? 5 தான். 5 will be a right answer. If plus means multiplication, so இதை டினோட் பண்ணி போட்டுறோமா? 42 மைனஸ் சொல்றாங்க. மைனஸ் என்ன அர்த்தம் எனக்கு? மைனஸ்னா டிவைடட் பை 6. இன்டூ அப்படின்னு இருக்கு. இன்டூனா பிளஸ் 7, பிளஸ்னா இன்டூ 8, டிவைடட் இருக்கு. டிவைடட்னா மைனஸ் 9, மைனஸ்னா எனக்கு என்னது? மைனஸ் மீன்ஸ் டிவிஷன் 3. கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சா? 16 76 56. ஸோ 56 7னா 63 மைனஸ் 3 கிடைப்பாங்க. என்ன கிடைக்கும் எனக்கு? 16 ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். 7 people SOLDIER sitting at a circular table facing the center. திரும்ப 7 பேர் என்ன பண்றாங்க? சர்க்கிள் ஃபேசிங்ல உட்கார்ந்துருக்காங்க. 1 2 3 4 5. ஓகே, இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? O sits fourth to the left of E and R sits to the third to the right of O. O எங்க இருக்குன்னா லெஃப்ட்ல, ஈக்கு லெஃப்ட் சைடுல, ஈக்கு லெஃப்ட் சைடுல, அதாவது 4வது இடத்துல என்ன பண்ணுது எனக்கு? ஓகேவா? யார் இருக்காங்க? ஓ இருக்காங்க. 1 2 3 4th பிளேஸ்ல ஓ, லெஃப்ட்ல 4th பிளேஸ்ல ஓ. திரும்ப என்ன சொல்றாங்கன்னா ஆர் சிக்ஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் ஓ. ரைட் ஆஃப் ஓல 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல ஆர் இருக்கார். முடிச்சிட்டோமா? எல் சிக்ஸ் டு தி மினிட் லெஃப்ட் ஆஃப் ஆர். எல் எங்க இருக்கு? ஆருக்கு உடனடியா இடது பக்கத்துல, இதான் இடது பக்கம். ஸோ எல். நெக்ஸ்ட் பாருங்க, டு தி இமிடியட் ரைட் ஆஃப் டி. யாரை பத்தி பேசுறாங்க? எல் வந்து எங்க போனதுன்னா ஆருக்கு லெஃப்ட்லயும் டிக்கு ரைட்லயும் இருக்குன்னு சொல்லியாச்சு. முடிச்சிட்டோம். எஸ் சிக்ஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் ஆர். ஆருக்கு ரைட் இது இந்த பக்கத்துல 1 2வது இடத்துல எஸ் இருக்காங்களாம். ஸோ மிச்சம் யார் இருப்பா? எஸ் ஓ எல் டி ஐ தான் மிச்சம் இருக்காங்க. ஐ இங்க வந்துருவாங்க. கொஸ்டின் என்ன நமக்கு? who are the immediate neighbors of I? ஐக்கு உடனடி பக்கத்துல இருக்கவங்க யார் யாருன்னு கேக்குறாங்க. எஸ்ஓ ஓவும் தான். ஆப்ஷன் டி எஸ்ஓ தான் ரைட் ஆன்சர். Which of the following options should come in the place of question mark in the given series to make it logically complete? ஓகே, இந்த சீரீஸ்ல என்ன பண்ணணுமா? 8 5 9 7 6 8 6 7 7 5 8 6 and 4 9 5ல நெக்ஸ்ட் டேர்ம் என்ன? இந்த கொஸ்டின் மார்க்கை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய டேர்ம் என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, 8 5 9 7 6 8. எவ்வளவு டிஃபரன்ஸ் எனக்கு? 859 768 1. ஸோ 85 மைனஸ் 76 எனக்கு 9 91 டிஃபரன்ஸ் கிடைப்பாங்க. என்ன இது? மைனஸ் 91. 768க்கும் 6677க்கு என்ன டிஃபரன்ஸ் எனக்கு? 677. ஸோ 8 7 போயிடுச்சுன்னா எனக்கு 1. 76 மைனஸ் 67 இஸ் 9. திரும்ப எனக்கு 91 தான் ஆகுறாங்க. அதே மாதிரி பாருங்க, திரும்ப 86 91 ஆகுறாங்க. அண்ட் அகைன் 91. 495 91 மைனஸ் பண்ணா 404 நினைக்கும். 404 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். If all the digits of number 6379452
are arranged in ascending order from the left to right. What will be the sum of fifth digit from the left and second digit from the right? ஓகேவா? இத ascending orderல எழுதுனா 2 3 4 5 அடுத்து 6 7 9. இதுல fifth digit from the left ன்னு சொல்றாங்க. 1 2 3 4 5. இவங்களுக்கும் ரைட் செகண்ட் digit from the right 1 2 இவங்க ரெண்டு பேருக்கும் சம் என்னன்னு கேக்குறாங்க. அடிஷன் எவ்வளவு கேக்குறாங்க? 6 plus 7 என்ன? 13. ஆப்ஷன் B is the right answer. 10B இருக்கு. B க்கு என்ன மீனிங் எனக்கு? So B னா multiplication 2, D னா -15. ஓகே, அடுத்து A இருக்கு. A னா division. ஓகேவா? divided by 3. C னா +7. So 5 இங்க வந்துரும். 20 minus 5 15. 15 plus 7 22. Option A will be a right answer. 1737. 1737. 77. 157. 317. அப்ப ஹோல் நம்பர் ஏதோ ஆட் ஆயிட்டே வருது. அது என்னன்னு பாப்போமா? என்ன ஆகுறாங்க? 20 40. இங்க என்ன ஆகுது? So 80. 157 317 எவ்வளவு டிஃபரெண்ட் எனக்கு? 160. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், டபுள் ஆகிட்டே வராங்க. 40 டபுள் 80 டபுள் 160 டபுள் பண்ணா 320 ஆட் ஆகணும். யார் கூட? 317 கூட. 637 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர் ஆக போகுது. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். L is father of M. Who is the father of P? ஓகேவா? இந்த L அப்படின்றவரு M உடைய அப்பாவா? இந்த M யாரா? P உடைய அப்பாவா? ஓகேவா? L என்பவர் M இன் தந்தை, M என்பவர் P இன் தந்தை. அடுத்து B is daughter of R. B யாரு? R உடைய டாட்டர். And who is the only daughter-in-law of L? அதாவது இந்த R இருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்னா L உடைய ஒரே மருமகள்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பையன் இருக்கா, அவங்களோட மருமகள் யாரா இருக்க முடியும்? L இருக்க முடியும். இந்த L யாருடைய அம்மான்னு சொல்றாங்க? P is the daughter of R. P தான் B, சரியா? சோ L உடைய பொண்ணு தான் B அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்கா இருப்பாங்க, P யும் B யும். L has one grandson and one granddaughter. L க்கு ஒரு grandson இருக்காங்களா? is the daughter of R. ஓகே, இந்த daughter in law of L வந்து R தானே, தப்பா போட்டு. சரியா? R உடைய பொண்ணு தான் அவனுக்கு B. இந்த L வந்து என்னன்னா ஒரு கிராண்ட் சன் இருக்காங்க, ஒரு கிராண்ட் டாட்டர் இருக்காங்களாம். அப்ப இது கண்டிப்பா என்னது? Pன்றது பையனா மாறிட்டாங்க. ஒரு கிராண்ட் சன், ஒரு கிராண்ட் டாட்டர். Then how is L related to P? L related to P ன்னு கேக்குறாங்க. P உடைய ஃபாதர் உடைய ஃபாதர் எனக்கு என்ன வேணும்? தாத்தா, கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற ஆன்சர். Question 22 பாருங்க. Sound boxes RESULT and Z are kept one over the other but. ஓகேவா? சோ 7 பாக்ஸ் என்ன பண்ணுது? ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்கோம். இது வந்து நான் சொல்லிருக்க ஆர்டர் படி ஃபாலோ பண்ணுங்க. No box is kept above E. E க்கு மேல எந்த பெட்டியுமே இல்லனா E is on the top. ஓகேவா? அடுத்து பாருங்க. L is kept immediately below E. E க்கு உடனடியா கீழ L இருக்காங்க. And only 4 boxes are kept between L and Z. L க்கும் Z க்கும் நடுவுல 4 பாக்ஸ் தான் இருக்காம். 1 2 3 4 பாக்ஸ் விட்டுட்டு Z இங்க வந்துருவாங்க. நெக்ஸ்ட் only 2 boxes are kept between S and U. இப்ப பாருங்களேன். சோ S U இப்படி போட்டாதான் வாய்ப்பு இருக்கு, வேற எங்க போட வாய்ப்பு இல்லை. அப்ப S இல்லாட்டி U இங்க, S இல்லாட்டி U இங்க வந்துருவாங்க. எப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். Only 2 boxes are kept between S and U. R is kept immediately above T. அப்ப எப்படி வரணும்? T க்கு மேல R வரணும். ரெண்டு பேரும் ஒட்டி போடுற இடம் இங்கதான் இருக்கு. சோ T க்கு மேல R போட்டாச்சு. இப்போ இன்னும் சொல்லிருக்காங்கன்னா U is not kept immediately above R. R க்கு மேல U இல்லனா அப்ப இங்க S, இங்க U வந்துருவாங்க. क्वेश्चन என்ன? How many boxes are kept below R? R க்கு கீழ எத்தனை பாக்ஸ் இருக்கு? 3 பாக்ஸ் இருக்கு. சோ ஆப்ஷன் A is the right answer. இந்த இடத்துல நம்ம SU வை ஃபிக்ஸ் பண்ணாமல ஆன்சர் பண்ணிருக்க முடியும். எத்தனை பாக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. Please send the emails to the clients. The manager tells his assistant. அதாவது ஒரு மேனேஜர் என்ன பண்றாரு, ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட மெயில்ஸ் எல்லாம் வந்து கிளைண்ட்ஸ்க்கு அனுப்பிடுங்க, வாடிக்கையாளருக்கு இந்த மெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட உதவியாளர்கிட்ட சொல்றாங்க. இதுக்கான அசம்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? தி அசிஸ்டன்ட் டோன்ட் ஆல் தி கிளைண்ட்ஸ் இன் பர்சன். அதாவது அவர் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட மெயில் எல்லாம் அனுப்பியிருப்பா தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த அசிஸ்டன்ட்டுக்கு எல்லா கிளைண்ட்ஸுமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. அந்த ரீசனுக்காக சொல்லியிருக்க மாட்டாரு.
உதவியாளர் அனைத்து வாடிக்கையாளர்களும் தனிப்பட்ட முறையில் தெரியும் அப்படின்றது கரெக்ட் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டிப்பா நமக்கு கிடையாது. செகண்ட் பாருங்க, உதவியாளர் தனது உத்தரவை பின்பற்றுவார் என்று மேலாளர் நினைக்கிறார். ஓகேவா, அதாவது மேனேஜர் திங்ஸ் தட் அசிஸ்டன்ட் வில் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன். அசிஸ்டன்ட் நம்ம சொல்றதை கேட்பான் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அவர் என்ன பண்றாரு, மெயில் பண்ணிடுன்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. ஸோ செகண்ட் ஒன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் தான். ஸோ ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் எனக்கு என்ன கிடைப்பாங்க, எனக்கு ஒன்லி அசம்ஷன் 2 is simply option B will be a right answer. In a certain code language, hang is coded as LFM. எப்படி கோட் பண்ணிருக்காங்க, ஹெச்ல இருந்து எல் என்ன ஆகுது +4, AS என்ன ஆகுறாங்க -5, ஓகே -7 ஆகுறாங்களா. Nல இருந்து F என்ன ஆகுது மைனஸ், ஸோ Nல இருந்து Fனா Nல இருந்து F என்ன ஆகுது 14, 6 அப்படின்னா -8. நெக்ஸ்ட் Gல இருந்து M 7, M 13னா +6. ஓகேவா, சரி ஓகே. அப்ப பாருங்க, எனக்கு +4 -7 -8 +6 இருக்கு. மேபி இது கரெக்டான பேட்டர்னாவும் இருக்கலாம், இல்ல டயகனல் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். GRAW, இதுல Gல இருந்து என்ன பண்ணணும், +4 பண்ணணும். G +4 பண்ணா எனக்கு K கிடைப்பாங்க. K என்ற ஆப்ஷன் இருக்கா இங்க இல்ல. சோ அப்ப நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் கிடையாது. டயகனல் ட்ரை பண்ணி பார்ப்போமா. சரி, டயகனல் ட்ரை பண்றேன் அப்படின்னா Gல இருந்து L பார்ப்போமா. G என்ன ஆகுறாங்க 7 + 5 பண்ணா 12. அண்ட் Nல இருந்து S என்ன ஆகுறாங்க 14 + 5 பண்ணா 19. Aல இருந்து F என்ன ஆகுறாங்க +5, Hல இருந்து M +5. இப்ப ஈஸியா முடிஞ்சிருச்சா. சோ இதுதான் ஸ்விட்சிங் பண்றது. ஓகேவா, சோ அப்ப முடிஞ்சிருச்சு. எனக்கு GRAW அப்படின்றதுக்கான ஆன்சர் கேக்குறாங்க. என்ன பண்ணணும், டயகனலா கோட் பண்ணணும். சரியா, சோ அப்ப எனக்கு W ட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ARG கிடைக்க போறாங்க. W ல இருந்து என்ன பண்ணணும் +5, என்ன பண்ணிருக்கோம் +5 பண்ணோம். அதே மாதிரி +5 பண்ணா 23 + 5 எனக்கு B அப்படின்னு கிடைப்பாங்க. B ல ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் எனக்கு 3 ஆன்சர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் A ல இருந்து +5 பண்ணா A +5, 1 + 5 என்ன 6 BF. அடுத்து R ல இருந்து +5 பண்ணா என்ன கிடைப்பாங்க 23 W. BFW. G ல இருந்து +5 பண்ணா எனக்கு L 12, BFWL இருக்கிறது. ஆப்ஷன் D is the right answer. Question number 25. Some apartments are bungalows. சில அபார்ட்மெண்ட்ஸ் என்னவா இருக்கு being bungalows. ஓகே, அடுத்து some bungalows are flats. சில bungalows என்னவா இருக்கு flats are. முடிஞ்சு போச்சா படம். சரி, some apartments are flats. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லி கொடுத்தோம்னா அதே மாதிரி இப்படி ஒரு படம் கிடைச்சிச்சு, இவங்க ரெண்டு பேரும் லிங்க் பண்றாங்கன்னா 100% தப்பு. சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. சம் ஃபிளாட்ஸ் ஆர் பங்களாஸ், சில ஃபிளாட்ஸ் பங்களாஸா, எஸ் கரெக்ட். சோ மீன்ஸ் ஆயிடுச்சு. இல்லையா இன்னொன்னு சொல்றேன், மேல வந்திருக்க அதே ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகி வந்தாலும் கரெக்ட் தான். ஒன்லி 2 ஃபாலோஸ்ன்றது ஆன்சர். 26 பாருங்க. What will be the resultant if the first digit of the second greatest number? Okay, second greatest number na இரண்டாவது பெரிய நம்பர் யார் இதுல எனக்கு 689 ஃபர்ஸ்ட் 567 செகண்ட். அப்ப 567 ஓட என்ன எடுக்கணும் சொல்றாங்க செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் அப்படி சொல்றாச்சு. அப்ப 5 எடுத்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் added to third digit of the smallest number. இதுல இருக்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட் வேணுமா. ஸ்மாலஸ்ட் நம்பர் யாரு 186. இதோட தேர்ட் டிஜிட் என்ன 6. அப்ப 5 + 6ன்றது எனக்கு 11 கிடைக்கும். ஆப்ஷன் B will be a right answer. Question number 27. In a certain code language, repairing mobile is coded as GFEDIS. Mobile is lost is coded as SQGFTF. How is mobile code in that language? இப்போ ரெண்டுக்குலயும் மொபைல்ன்றது காமனா இருக்கா? எஸ் காமனா இருக்கு. முடிஞ்சிச்சு. அப்ப கோடு காமனா இருக்கு. எனக்கு யார் காமனா இருக்காங்க GF தான் காமனா இருக்காங்க. So option C is the right answer. Question number 28 பாருங்க. Study the following information carefully to answer the question. How many such numerals are there in the above arrangement? Okay, numbers இருக்கணும். அதுல immediately followed by a symbol. Immediately followed by a symbol and immediately preceded by a letter. முன்னாடி ஒரு எழுத்தையும் அத பின்னாடி ஒரு எழுத்தையும் முன்னாடி ஒரு சிம்பிளையும் கொண்ட எண் எத்தனை கேக்குறாங்க. அதான் லெட்டர் நம்பர் சிம்பிள். பாத்துறோமா, லெட்டர் நம்பர் சிம்பிள். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்கிறத பார்த்தா கூட ஈஸியா இருக்கும். லெட்டர் நம்பர் சிம்பிள் பாருங்க. H9
சிம்பிள். வேற எங்க இருக்கு லெட்டர் நம்பர் சிம்பிள் இல்ல வேலை. சோ ஒரே ஒரு செட்டு தான் இருக்கு. 1 will be a right answer. Question number 29. Rajesh walks 7 kilometers in east. ஓகே, ராஜேஷ் என்ன பண்றாரு கிழக்கு பக்கமா 7 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அடுத்து ரைட் சைட் டர்ன் பண்ணி 20 கிலோமீட்டர் போறாரு. சரி, ரைட் டர்ன் பண்ணி என்ன பண்றாரு 20 கிலோமீட்டர் போறாரு. இங்க இருந்து என்ன பண்ணுவாரு இவரு ஈஸ்ட் பக்கத்துல 7 கிலோமீட்டர் போயிட்டாரு அப்படின்னா எனக்கு 20 கிலோமீட்டர்ஸ் என்ன பண்ணணும் டவுன்வர்ட்ஸ் வரும். இது ஸ்டார்டிங் பாயிண்ட். டவுன்வர்ட்ஸ்னா கீழே. ஓகே, அடுத்து இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர். அங்க இருந்து இடதுபுறம் இது கீழே வரவங்களுக்கு எது லெஃப்டா இருக்கும் இந்த பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாரு. நெக்ஸ்ட் திரும்ப இடதுபுறம் திரும்பி 11 கிலோமீட்டர். திரும்ப ஒரு லெஃப்ட் எடுத்து 11 கிலோமீட்டர்ஸ்னா லெஃப்ட் எடுத்து 11 கிலோமீட்டர்ஸ். இறுதியாக மீண்டும் இடதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர். திரும்ப இடதுபுறம் திரும்பி என்ன பண்ணிருப்பாங்க இந்த பக்கத்துல 11 கிலோமீட்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ இது 5னா இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 12 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டாப் பாயிண்ட். ஓகேவா? எனில் அவர் தொடங்கிய புள்ளியிலிருந்து எந்த திசையில் எவ்வளவு தொலைவில் இருக்காருன்னு கேக்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இது எவ்வளவு டைரக்ஷன் என்ன டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பார்ப்போமா? சரி, ஸோ இதுக்கு பேரலா வந்து முடிஞ்சிடும். எப்படி இது 5ஆ இது 7ஆ? ஸோ 5 + 7 12 முடிஞ்சு இங்க வந்து பேரலா முடிச்சிருப்பாங்க. இது எண்டிங் பாயிண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன டைரக்ஷன் இது ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நாங்க போனோம்னா இது இங்க இருந்து என்ன போகணும்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நார்த் பக்கமா போறாங்க. பட் அவன் என்ன கேட்டிருக்கான் எனக்கு எந்த திசையில ஒரு அதாவது ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் கேக்குறான். அங்க இருந்து பாக்குறப்ப இது என்ன டைரக்ஷனா இருக்கும் சவுத்தா இருக்கும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ இது ஃபுல்லா 20. எனக்கு என்ன வேண்டாம் இது ஃபுல்லா 20, இந்த 11 வேண்டாம்னா அப்ப பேலன்ஸ் இது எவ்வளோ 9. ஸோ 9 கிலோமீட்டர்ஸ் சவுத் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். தெற்கே 9 கிலோமீட்டர்ஸ். Question number 30. A, B, C, D, E, 5 live on a 6 different floor. Okay, ஒரு 6 ஃப்ளோர்ல lower most building என்ன சொல்றாங்க 1 சொல்லியாச்சு. 2, 3, 4, 5, 6. ஸோ இதோட டேட்டா தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, only one person live below E. க்கு கீழே ஒருத்தர் தான் இருக்காருன்னா அப்ப E எங்க இருப்பாரு 2வது ஃப்ளோர்ல இருப்பாரு. ஓகே, அடுத்து A does not live on the top most floor. A வந்து மேல வசிக்கலாம்னா ஸோ கண்டிப்பா இங்க என்ன கிடையாது ஏ கிடையாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அடுத்து only 3 people live between A and C. ஏக்கும் சிக்கும் இல்ல 3 பேர் இருக்காங்கன்னா ஒரே பாசிபிலிட்டி மேல ஏ வரலாம், இங்க ஒண்ணு போடலாம், இங்க போடலாம் ஏசி, அவ்வளவுதான். ஆனா எப்படி வரலாம் ஏ சி இங்கேயும் வரலாம், ஏ சி இங்கேயும் வரலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்து நெக்ஸ்ட் மேம் அப்படி இல்லாட்டி இங்க வந்துட்டு ஏ இங்கதான் வரக்கூடாது, அப்ப இங்க வந்தா சி இங்க போட்டு இப்படி போடலாமேனா சி இங்க போட்டா 1, 2, 3 விட்டு ஏ போட இடம் இருக்காது. ஓகே, அடுத்து பாருங்க, only 3 people live between C. C lives below E. இதுல என்ன சொல்லிட்டாங்க C வந்து ஏக்கு கீழே வாழ்க்கை சொல்லிட்டாங்க. அப்ப C இங்க வந்துருவாங்க. சரியா? C கீழே லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துருவாங்க, A 5th ஃப்ளோர்ல வந்துருவாங்க. C lives below A அப்படின்னு சொன்னதுனால. ஓகே, D lives immediately above B. B க்கு உடனடியா மேல D இருக்குன்னா D B சேர்ந்து வர மாதிரி 2 பேர் போடுறதுக்கு இடம் இங்கதான் இருக்கு எனக்கு. D B ஃபர்ஸ்ட் மேல யார் மிச்சம் இருப்பா எனக்கு A B C D E F தான் மேல வர போறாங்க. क्वेश्चन என்ன who lives immediately above A? A க்கு உடனடியா மேல வசிக்கிறவங்க யாரு F தான். சோ ஆப்ஷன் A will be a right answer. ஓகேவா? புரியுதா? சரி, இன்னொரு வீடியோல பார்ப்போம். கன்சிஸ்டன்டா படிங்க. Thank you.